இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 55 அதனுடைய 22வது வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையிலே பாரங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், பாரங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், சுமக்க முடியாத பாரங்கள், உங்கள் தலைக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிற பாரங்கள், உங்க வாழ்க்கையிலே உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்கள். இப்படிப்பட்ட பாரங்களை நினைத்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். சுமக்க முடியாத பாரத்தில் இன்றும், உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற பாரத்தில் இன்றும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். பாரங்கள் உங்களை அழ வைத்து கொண்டிருக்கிறதா? பாரங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி போயிருக்கிறீங்களா? பாரங்கள் உங்களை தூங்க விடாதபடிக்கு உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா? என்ன பாரமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், உன் பாரத்தை என் மேல வச்சிரு. உங்க பாரங்களை சுமக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. மனிதனால் சுமக்க முடியாத அத்தனை பாரங்களையும் அவர் சுமப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய பாரங்களை யாரிடத்திலும் போய் சொல்லாதீர்கள். பாரத்திலிருந்து விடுதலையாக்குகிற இயேசு கிறிஸ்துவனிடத்திலே உங்க பாரங்களை சொல்லுங்க. அவர் உங்களை விடுதலையாக்குவார். பாரத்தில் இன்று உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களை வாழ வைப்பார். ஆண்டவர் ஒருவரே இன்றைக்கு உங்க பாரத்திலிருந்து உங்களுக்கு பூரண விடுதலையை அவர் கொடுக்க விரும்புகிறார். அவர் உங்களை ஆதரிக்கிற தெய்வம். உங்களை தள்ளாட விடமாட்டார். நீங்கள் விழுந்து போக ஆண்டவர் விடமாட்டார். இந்த பாரத்தை நினைத்து, ஐயோ என் வாழ்க்கையிலே என்னால் சுமக்க முடியலையே, ஏன் இந்த பாரம் என்னை வேதனைப்படுத்துகிறது, ஏன் என்னை நெருக்குகிறது, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி எத்தனை முறை, எத்தனை நாட்கள் நீங்கள் அழுது கண்ணீரை வடித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் சொல்றார், உன் புலம்பலை நான் மாற்ற போறேன், உன் அங்கலாய்ப்பை நான் மாற்ற போறேன், உன் வேதனையை நான் மாற்ற போறேன், உன் பாரத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்க போறேன். பாரம் சூழ்ந்து நெருக்கி உங்க வாழ்க்கையை உருக்குலை செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள், அவரே உங்களை ஆதரிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஒவ்வொரு மனிதரும் சுமக்க முடியாதபடி பாரங்களை தானே சுமந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த பாரத்தை எல்லாம் நீக்கி அவங்களுக்கு விடுதலையை கொடு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.